நம்மளுடைய பாரம்பரியத்துல பல நூற்றாண்டுகளா பயன்படுத்திக்கிட்டு வர பொருள் தான் இந்த உருளி. ஹிஸ்டாரிக்கலி இது சவுத் இந்தியால இருந்து தோன்றினதா, முக்கியமா நம்ம தமிழ்நாடு அப்புறம் கேரளா பகுதியில இருந்து தோன்றினதா பல குறிப்புகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதை ஒரு புனிதமான பொருளா பார்த்திருக்காங்க. இந்த உருளி பலவிதமான மெட்டீரியல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இப்பெல்லாம் பித்தளை, வெண்கலம் இதெல்லாம் தான் அதிகமா யூஸ் பண்றத பாக்குறோம். இந்தியாவிலேயே இந்த பாத்திரம்லாம் வாங்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கும்பகோணம் ரொம்ப பிரபலமானது. இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த உருளிய நம்ம வீட்லயும் தெய்வீகமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி நிறைய நன்மைகளை பெறலாம். அதுல பிரதானமான ஒரு விஷயம்தான் இந்த உருளி ஃப்ளவர் டெக்கரேஷன் அப்படிங்கிறது. இந்த உருளியில நல்ல அழகான கலர்ஃபுல்லான நல்ல வாசனையான ஃப்ளவரை டெக்கரேட் பண்ணி அதை நம்ம சாமி ரூம் முன்னாடியோ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல ஹாலோட சென்டர்ல இங்கெல்லாம் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு கடவுள் ஆசீர்வாதமும் செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இத வீட்டுல, ஆபீஸ்ல, தொழில் செய்யற